உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. குரோம்பேட்டை திருக்குறள் பேரவையைச் சேர்ந்த பெருமக்களே, இந்த பேரவையின் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரு ரவி இளங்கோவன் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் என்னுடைய இல்லத்திற்கு வந்து, நான் அப்போது வீட்டில் இல்லை, அலுவலகம் சென்றிருந்த நேரத்தில் இல்லத்திற்கு வந்து ஒரு நூலை கொடுத்துவிட்டு தம்முடைய தொலைபேசி எண்ணையும் அதிலே குறித்து கொடுத்துவிட்டு, நான் நாளை பார்க்கிறேன், ஒரு கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் என்கிற செய்தியை தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார்கள். நான் வீட்டிற்கு திரும்பி வரும்போது ஏறத்தாழ இரவு 9 மணி. சரி, அந்த நேரத்தில் அவருக்கு தொலைபேசி செய்வது அவ்வளவு நாகரீகமாக இருக்காது என்கிற காரணத்தால் அந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு, அவர் வைத்திருந்த அந்த குறிப்பு சீட்டையும் பார்த்துவிட்டு அப்படியே வைத்து விட்டேன். அடுத்த நாள் காலை, அந்த காலை நேரத்து பரபரப்பில் அலுவலகம் புறப்படுவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்த போது யாரோ அழைப்பு மணியை அடித்தார்கள். யார் என்று போய் பார்த்தால் திரு ரவி இளங்கோவன் அவர்கள். அடுத்த நாள் காலை பொழுதிலேயே இந்த கூட்டத்திற்கு வரவேண்டிய ஓர் அவசியத்தை தெரிவித்து அவர்கள் அதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். இதை எதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன்? ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்களே, இந்த பேரவையை நடத்துவதற்காக பெருந்தகை திரு இளங்கோவன் அவர்கள் தம்முடைய மகனையும் கொடுத்து விட்டார்கள் என்று. அந்த வகையில் எடுத்த செயலை முழுமையாக செய்வதற்காக கால நேரம் பார்க்காமல் அவர்கள் உழைக்கிறார்கள் என்பதை அந்த நிகழ்ச்சி எனக்கு காட்டியது. இந்த பேரவைக்கு என்னை அழைத்தமைக்காக, இந்த கூட்டத்தில் பங்கேற்கிற ஒரு பேரை கொடுத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பலருடைய முகங்கள் எனக்கு பரிச்சயமான முகங்கள். உங்களுக்கும் என்னுடைய முகம் பரிச்சயமான முகமாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த பகுதியிலேதான் படித்தேன், இந்த பகுதியில் தான் வாழுகிறேன். என்ன நான் பார்த்த அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் சில இடங்கள் மாற்றம் அடைந்திருக்கின்றன, அடையாளம் தெரியாத அளவுக்கு கூட மாறி இருக்கின்றன. பெரியோர்களே, மாணாக்கர்களுக்கு திருக்குறள் போட்டி வைத்து அந்த மாணாக்கர்கள் எப்படியெல்லாம் திருக்குறளில் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்பதை ஐயா குறிப்பிட்டார்கள். மாணாக்கர்கள் திருக்குறளை ஒப்பிக்கிறார்கள், திருக்குறளில் இருக்கிற கருத்துக்களை பயின்று கொள்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். ஆனால்
வருங்கால தலைமுறையினர் திருக்குறளின் பெருமைகளை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் மாணாக்கர்கள் அவற்றை படிக்கிறார்கள் என்பதனுடைய எதிர்கால விளைவு. ஒரு சின்ன வினாவை இந்த இடத்திலே எண்ணி பார்க்கலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தார் என்று குறிப்பிடுகிறோம். வரலாற்று ஆய்வுகள் அப்படி நமக்கு தெரிவிக்கின்றன. திருவள்ளுவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அல்லது அவருக்கு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்தினுடைய வேறு எந்த பகுதியிலேயும் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கவில்லையா? திருவள்ளுவரின் சமகாலத்தவர்களாக எத்தனையோ அறிஞர்கள் இருந்திருப்பார்கள். இவ்வளவென்ன, திருக்குறள், திருவள்ளுவர், இந்த சமகாலத்தை கூட விட்டு விடுவோம். உலகத்தினுடைய பல்வேறு நாகரீகங்கள், பழைய கால நாகரீகங்கள் என்று அழைக்கப்படுகிற சுமேரிய நாகரீகம் உள்ளிட்ட பல்வேறு நாகரீகங்கள், சுமேரிய நாகரிகத்திலேயோ, எகிப்திய நாகரிகத்திலேயோ, கிரேக்க நாகரிகத்திலேயோ மிகப்பெரிய அறிஞர்கள் இருந்தார்கள். எத்தனையோ பெயர்களை வரலாற்று நூல்களில் நாம் எல்லோருமே படித்திருக்கிறோம். கிரேக்க நாட்டிலே ஏராளமான அறிஞர்கள் இன்றைக்கு வேறு எங்கே நாகரிகத்தை, ஜனநாயகத்தை, ஆளும் முறைமையை, காப்பிய நடையை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் கிரேக்க நாகரிகத்தில் இருந்த பெருமக்களுடைய பெயர்களைத்தான் சொல்கிறோம். ஒரு காப்பியம் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்றால் அரிஸ்டாட்டில் சொல்லி இருக்கிறார் என்றுதான் அந்த விமர்சனம் தொடங்குகிறது. மக்களாட்சி முறை எப்படி ஏற்பட்டது என்றால் கிரேக்க நாட்டினுடைய நகர ஆளுகைகளில்தான் அது ஏற்பட்டது என்று தொடங்குகிறோம். அப்படியானால் கிரேக்க நாட்டிலேயும் பல அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அரிஸ்டாட்டில் இருந்திருக்கிறார், சாக்ரட்டிஸ் இருந்திருக்கிறார், பிளேட்டோ இருந்திருக்கிறார். எகிப்திய நாட்டில் எத்தனையோ மன்னர்கள், பேரறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்களா என்று ஒரு வினாவை எழுப்பினால் பெயரளவில் இருக்கிறார்கள். வள்ளுவர் வாழுவதை போல இவர்கள் வாழவில்லை என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். அப்படியானால் தம்முடைய சமகாலத்து அறிஞர்கள் அல்லது நாகரீகங்களில் மிக உச்ச நிலையில் இருந்த அறிஞர்கள், இவர்களிலே இருந்து வள்ளுவர் எந்த வகையில் வேறுபடுகிறார்? அரிஸ்டாட்டில் பெயர் இருக்கிறது, அவ்வளவுதான். அரிஸ்டாட்டிலுடைய பொயட்ரிக்ஸ் என்கிற நூலை ஏதோ ஒரு மேற்கோள் நூலாக மட்டுமே வைத்திருக்கிறோமே தவிர அது அன்றாடம் பயிலக்கூடிய நூல் என்று யாரும் கருதவில்லை. பிளேட்டோ சொன்னார் என்று சில நேரங்களில் மேற்கோள் காட்டுவதற்காக, அதுவும் நம் பக்கத்திலே இருப்பவர்கள் நம்மை மிகப்பெரிய அறிவாளி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மேற்கோள் காட்டுவதற்காக இழுத்துக் கொண்டு வருகிறோமே தவிர அன்றாட வாழ்க்கையில் அரிஸ்டாட்டிலை, பிளேட்டோவை பயன்படுத்த முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறி நம்முடைய உள்ளங்களுக்குள்ளேயே கூட இருக்கிறது. எந்த வகையில் வள்ளுவ பேராசான் மாறுபடுகிறார்? முக்கியமான ஒரு வகை, பிளேட்டோ சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ராம்செஸ் மன்னர்கள் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் தனி மனிதர்கள் சரியாக இருந்தால் மட்டுமே சமுதாயம் சரியாக இருக்கும் என்கிற மையத்தை தொட்டு காட்டியது மாத்திரம் அல்லாமல் அதை விரித்து சொன்னதும் வள்ளுவ பேராசான் தான்.
தனி நபர்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் சமுதாயம் சரியாக இருக்கும். அந்த காலத்தில் தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக ஒரு படம் காட்டுவார்கள். என்ன விளம்பரம் என்பது மறந்துவிட்டது, ஆனால் இந்த படம் மாத்திரம் நினைவில் இருக்கிறது. அரசர் ஒருவர் ஓர் ஆணையிடுவார். அரண்மனைக்கு எதிரில் இருக்கிற குளத்தில் இரவோடு இரவாக வீட்டுக்கு ஒருவர் வந்து ஒரு குடம் பாலை நிரப்ப வேண்டும். குளத்தில் பால் நிரப்பப்பட வேண்டும். வீட்டுக்கு ஒருவர் வந்து ஒரு குடம் ஊற்றினால் போதும், எல்லோரும் செய்யுங்கள் என்று ஆணையிட்டு விடுவார். அடுத்த நாள் காலையில் அரசர் அந்த குளத்திற்கு வந்து நின்று பார்ப்பார். அவருடைய முகம் துல்லியமாக தெரியும். பால் நிரம்பி இருந்தால் முகம் தெரியாது. எல்லோரும் என்ன செய்தார்கள்? இரவு எல்லோரும் குடத்தை தூக்கி கொண்டு வந்தார்கள். நான் எதற்காக பால் ஊற்ற வேண்டும்? பக்கத்து வீட்டுக்காரர் ஊற்றட்டும், நான் தண்ணீரை ஊற்றுகிறேன். ஒரு குடம் தண்ணீர் தெரிந்து விடவா போகிறது 100 குடம் பாலுக்கு நடுவில் என்று நினைத்தவர்கள் அவரவர்கள் குடங்களை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவரவர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள். ஐயோ பாவம், அந்த குளம் ஒருத்தருமே பால் ஊற்றவில்லை. துல்லியமாக முகம் தெரிகிற அளவிற்கு தண்ணீர் நிரம்பி இருந்தது. ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவார்கள், when you want someone to do something and when you say anyone can be that someone, no one will do anything. யாரோ செய்யட்டும் யாரோ செய்யட்டும் என்றால் யாருமே செய்யாமல் விட்டு விடுவார்கள். இந்த மானுட நிலையை நன்றாக தெரிந்து வைத்திருந்தவர் வள்ளுவ பேராசான். எனவேதான் மானுடம் செழிக்க வேண்டும் என்றால் தனி நபர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதை அறத்துப்பாலில் தொடங்கி 1330 குறட்பாக்களிலேயும் தொடர்ந்தார். வள்ளுவ பேராசானிடத்தில் 1330 குறட்பாக்களை கற்றுக்கொள்கிறோம் என்பது ஒரு பக்கம். இந்த குறட்பாக்களில் இருக்கிற செய்திகளை, அறங்களை, நன்மைகளை உணர்ந்து கொள்கிறோம், பயின்று கொள்கிறோம் என்பது ஒரு பக்கம். மொத்தமாக அந்த 1330 குறட்பாக்களையும் தொட்டு பார்க்கும் போது இன்னொன்றையும் தெரிந்து கொள்கிறோம். இங்கே மாணாக்கர்கள் வந்து பயின்று ஒப்பிக்கிறார்கள் இல்லையா? 1330 குறட்பாக்களையும் எத்தனை முறை வேண்டுமானாலும் புரட்டி பார்க்கலாம். வள்ளுவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர், எந்த மொழியைச் சேர்ந்தவர், எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பதற்கு எங்கேயாவது அகச்சான்று இருக்கிறதா? சாதாரணமாக புலவர்கள் எங்கேயாவது தங்களுடைய அடையாளத்தை இட்டு விடுவார்கள். எதன் மீதும் பற்று வைக்க கூடாது என்று ஆன்மீக கருத்துக்களை சொல்லுகிற நாயன்மார்களும் ஆழ்வாராதிகளும் கூட எங்கேயோ தங்களுடைய விருப்பத்தை காட்டிவிடுகிறார்கள். சுய விருப்பம் எங்கேயோ தென்படுகிறது. ஆழ்வார் எப்படி பாடுகிறார்? கங்கையில் புனிதமாய காவிரி. எங்கேயோ அவருக்கு காவிரி மீது பற்றுதல், ஒட்டுதல் தானே. அது என்னுடைய பகுதி, நான் காவிரி கரை, எனவே காவிரி உயர்ந்ததாக போகிறது என்கிற பற்றுதல் தானே அங்கே. ஆனால் எங்கேயாவது வள்ளுவரிடத்தில் அந்த பற்றுதலை பார்க்கிறோமா? அவர் மயிலாப்பூரில் பிறந்தார், அவர் மதுரையில் பிறந்தார், இவையெல்லாம் அவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்திருக்க கூடும் என்கிற நம்முடைய ஆசைகளே தவிர தம்முடைய பகுதியை பற்றியோ தம்முடைய மொழியை பற்றியோ அவர் எங்கேயுமே சொல்லவில்லை. தமிழ் மொழியை கூட அவர் தனிப்பட்ட முறையில் தம்முடைய விருப்ப மொழியாக காட்டவில்லை. அவர் தமிழில் பாடியிருப்பதால்
அந்த கருத்துகள் எல்லாம் ஆழமான கருத்துகளாக இருப்பதால் அவரை நாம் சொந்தம் கொண்டாடி கொள்கிறோமே தவிர எந்த வகையான சுய ஒட்டுதலோ பற்றுதலோ இல்லாமல் உலகத்திற்காக நின்ற ஒரு மாபெரும் தன்மைதான் வள்ளுவ பேராசானுடைய தன்மை. இந்த 1330 குறட்பாக்களில் அவர் தொடாத இடம் இல்லை. சுயநலத்தை தவிர அவர் தொடாத எதுவும் இல்லை. இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிற அளவிற்கு எல்லாவற்றையும் மிக குறுகிய வகையிலே வடிவத்திலே தந்திருக்கக்கூடியவர். இந்த நிலையில் இன்றைக்கு திருவள்ளுவர் காலத்து பெண்கள் நிலை என்பதாக ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்ப்பதை விட திருவள்ளுவர் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கருதி இருக்கிறார் என்று பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். இதை நான் சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. இங்கே திருக்குறளை நன்றாக ஆய்வு செய்தவர்கள் இருக்கிறீர்கள். திருவள்ளுவர் இருக்கிற மரபுக்கோ இருக்கிற விதிக்கோ, விதி என்கிற போது விதிமுறை என்றே வைத்துக் கொள்வோம், the code of conduct, இருக்கிற விதிமுறைகளுக்கோ இருக்கிற மரபுக்கோ அவர் காலத்தில் என்ன மரபு என்ன விதிமுறை இருந்ததோ அதை எதிர்த்து, அது நியாயமாக இருக்கும் என்றால் அதை எதிர்த்து குரல் எழுப்பியதாக எங்கேயும் பார்க்க முடியவில்லை. இதை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரத்தில் மனித இயல்பு எப்படி செயல்படும், ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் இல்லை இல்லை இது இப்படி இருக்க வேண்டாம், இது இப்படி இருந்தால்தான் பொருத்தம் என்று மாற்றி சொல்கிற தன்மை வெளிப்படும். இந்த கூட்டத்திற்கே வருகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். 3 மணியிலே இருந்து பாடுபட்டு அவர்கள் இந்த கூட்டத்தில் மேஜையை எங்கே போடலாம், நாற்காலியை எங்கே போடலாம், எல்லோரையும் எங்கே உட்கார வைக்கலாம் என்றெல்லாம் ஏற்பாடு செய்திருப்பார்கள். மனித தன்மை எப்படி செயல்படும்? 5:45 மணிக்கு நான் உள்ளே வருவேன். ஐயா, இந்த இடத்துல இந்த போடியத்தை போடுவதை விட இத கொஞ்சம் இப்படி போட்டா என்று ஏதோ அவர் செய்திருப்பது தப்பு போலவும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு எது பொருத்தமாக இருக்கும், எந்த இடத்தில் போட்டால் சத்தம் சரியாக கேட்கும், ஒலி சரியாக இருக்கும், எங்கே நிறைய பேர் உட்கார முடியும், இதையெல்லாம் பார்த்துதான் போட்டிருப்பார். ஆனால் அந்த மனத்தினுடைய இயல்பு இப்படி போட்டால்தான் சரியாக இருக்கும் என்று ஒரே கணத்தில் அதை அப்படியே சுழித்து தூக்கி போட்டுவிடும். ஆனால் வள்ளுவர் எந்த இடத்திலேயும் விதிகளை மீற வேண்டும் என்றோ விதிகளை மாற்றி எழுத வேண்டும் என்றோ சொன்னதாக தெரியவில்லை. ஒரு விதி சரியாக இருக்கிறது என்றால் abide by it என்பதுதான் அவருடைய கொள்கையாக முழுக்க முழுக்க இருக்கிறது. இல்லை இல்லை இது வேண்டவே வேண்டாம் என்று தூக்கி போடக்கூடிய மனநிலையில் அவர் இருக்கவில்லை. சரியாக இருக்க வேண்டும், சரியாக இருக்கிற ஒரு விதியை மீறக்கூடாது என்பதுதான் அவர் தன்னுடைய குறட்பாக்களுக்குள் வைத்திருக்கக்கூடிய உள்ளார்ந்த பொருளாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த சமூகத்தில் இருந்த சில தவறுகளை நீக்கும்படியாக சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் தம்மை சுற்றியிருந்த சமூகத்தில் எவை சரியாக பின்பற்றப்பட்டனவோ, எவை சரியாக கையாளப்பட்டனவோ அவற்றை மாற்றும்படியாக அவர் சொல்லவில்லை.
இதை முதலிலேயே நான் குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. இன்றைக்கு இருக்கிற பெண் விடுதலை அல்லது பெண் சுதந்திரம் போன்றவற்றை வள்ளுவருடைய வார்த்தைகளில் தேட புகுவோம் என்றால் நேரடியாக அவை கிடைக்கா என்பதற்காகத்தான். சில இடங்களிலே பெண்ணின் பேச்சை கேட்காதே என்பது போல கூட பாடுகிறார். ஒரு அதிகாரம் முழுக்க பெண்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆண்கள் என்ன ஆவார்கள் என்பதாகவே தெரிவிக்கிறார். பெண்கள் பேச்சை கேட்டால் அந்த ஆண்கள் அழிந்து போவார்களா? இப்படியெல்லாம் பாடிவிட்டாரே திருவள்ளுவர், என்ன நினைத்து கொண்டு பாடினார் என்று இன்றைக்கு அவர் மீது நாம் சினம் கொள்வது நியாயமில்லை. ஏன் அதை சொன்னார் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணும் தரும். இத நேரடியாக இதற்கு பொருள் சொன்னால் என்ன? இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை. மனைவி என்ன சொல்லுகிறாளோ அப்படியே அவளிடத்தில் போய் தன்னுடைய இயல்பின்மையில் தாழ்ந்து அவள் சொல்வதை கேட்டுக்கொள்வது. இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த போது எப்படி மொழிபெயர்த்தார்கள்? ஹாபிச்சுவல் சப்மிஷன் டு ஒன்ஸ் வைஃப் என்றார்கள். சப்மிஷன் டு ஒன்ஸ் வைஃப், மனைவி சொல்வதற்கு அப்படியே கட்டுப்பட்டு மனைவி சொல்வதை கேட்டுக்கொண்டால் என்ன கிடைக்கும்னா, நல்லவர்களுக்கு நடுவில் அவருக்கு நாணம் கிடைக்கும், அவர் நாணும்படியான நிலை ஏற்படும். அப்ப மனைவி சொல்வதை கேட்டா ஒருவருக்கு புகழ் போய்விடுமா என்கிற ஒரு வினா எழும். ஏறத்தாழ அந்த அதிகாரம் முழுக்க அப்படியேதான் வரும். மனையாளை அஞ்சும் மறுமை இலாளன் வினையாண்மை வீரெய்தல் என்று. மனையாளை அஞ்சக்கூடிய ஓர் ஆண் என்ன செய்தாலும் அந்த செயல் வெற்றிகரமாக இருக்காது. வீறு எய்தல் அன்று. இதைவிட மோசமா ஒண்ணு இருக்கு நம்ம பார்வையில. இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர். முன்னால சொன்னதாவது புகழ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இதுல என்ன சொல்கிறார்? மனையாளை அஞ்சக்கூடியவர்கள் இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர். அவளுடைய அந்த அழகான தோள்களை பார்த்து, மூங்கில் போன்ற அந்த தோள்களை பார்த்து அச்சப்படக்கூடியவர். இமையார் போல வாழ்வார், தேவர்கள் போல வாழ்ந்தாலும் கூட அவர்கள் ஆண்கள் இல்லை. எவ்வளவு டேமேஜிங்கா இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. ஆனால் இதற்கெல்லாம் உள்ளார்ந்த பொருள் அவர் பெண்களை தகுதியற்றவர்கள் என்று எண்ணினார் என்பதல்ல. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று பாடியவர் இந்த இடத்தில் என்ன சொல்ல விழைகிறார்? மனைவியிடத்தில் ஒருவர் அச்சப்படுகிறார் என்றால் ஏன் அச்சப்பட வேண்டும்? இவர் ஏதாவது தவறு செய்தாலோ அல்லது விதிக்கு புறம்பாக செய்தாலோ மட்டுமே அச்சப்பட வேண்டும். கணவனும் மனைவியும் ஒத்த வாழ்க்கை வாழும்போது இவர் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று கருதியிருப்பார் என்றால் அந்த பெண்ணிடத்தில் அதை சொல்லி அந்த பெண்ணையும் அதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும்.
எப்போது இவர்களுக்குள் அச்சம் அல்லது முரண்பாடு ஏற்படும், இரண்டு பேரும் ஒரே நோக்கில் இல்லாமல், ஒரே பார்வையில் இல்லாமல், ஒரே தடத்தில் இல்லாமல், சிந்தனை வேறுபட்டிருக்கும் போது அவர்களுக்குள்ளே முரண்பாடு ஏற்படும். அப்படிப்பட்ட முரண்பாட்டு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியை பார்த்து அச்சப்பட்டாலோ அல்லது மனைவி தவறான ஒரு வழியை அந்த கணவனுக்கு காட்டினாலோ அப்போது அவர்களுக்கு வாழ்க்கை சரியாக இருக்காது. இதுதான் அவர் சொல்ல வருவதே தவிர, ஏனென்றால் இதற்கு முன்னாலேயே வைத்து விட்டார். வாழ்க்கை துணை நலம்னு எங்கேயோ வச்சுட்டார். இதுக்கு முன்னால துணைங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. பல நேரங்களில் அந்த சொல்லை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. சகோதரி பத்மா அவர்களுக்கு தெரியும் அந்த சொல் எப்படிப்பட்ட சொல். டாக்டர் அவ்வை நடராஜன் வாய்க்கு வாய் அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இது என்ன இப்படியெல்லாம் தவறாக மொழிபெயர்க்கிறார்கள் என்று ஆதங்கப்படுவார். துணை என்றால் இன்றைக்கு நமக்கு என்ன பொருள்? ஒரு பள்ளிக்கூட வளாகத்தில் நிற்கிறோம். பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல், அவருக்கு என்ன பெயர் சொல்லுவார்கள்? அவருடைய தந்தையார் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும் போது பள்ளி முதல்வராக இருந்தவர். எனவே கொஞ்சம் அச்சப்பட்டு கொண்டுதான் பேசுகிறேன். இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய ஆசிரியர் ஸ்தானத்திலே இருந்தவர்கள். ஐயா அதே பள்ளிக்கூடத்தில் பணியாற்றியவர். பள்ளி முதல்வர், இத ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு சொல்லி பார்க்கலாம். ஸ்கூல் பிரின்சிபல், அவரை என்ன சொல்லுவோம்? பள்ளி முதல்வர். வைஸ் பிரின்சிபல், துணை முதல்வர். டெபுட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ், துணை கண்காணிப்பாளர். ஜாயிண்ட் இணை, டெபுட்டி துணை, அசிஸ்டன்ட் உதவி. அப்படின்னா முதல்வர் துணை முதல்வர் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம். நாக்காளி போடும்போது முதல்வர் அவருக்கு ஒரு கொஞ்சம் ஒசரமான நாக்காளி, துணை முதல்வர் உட்காருங்க அப்படின்னா கூட இல்ல முதல்வர் உட்கார்ந்துருக்காருன்னு அவர் கொஞ்சம் அச்சப்படுவார். இல்ல அவருடைய நாக்காளி கொஞ்சம், இல்ல நீங்க ஏதோ ஒரு கிரேடிங்ல வைக்கணும்னா முதல் யாரு? முதல்வர், அப்புறம் தான் துணை முதல்வர், இல்லையா? இது அப்படியே வச்சுப்போம். அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது. கடவுள் நம்பிக்கை இருந்தவர்கள் அவர்கள் எழுத தொடங்கும் போது அபிராமி துணை அப்படின்னு எழுதுவார்கள், இல்லையா? முருகன் துணை அப்படின்னு எழுதுவார்கள். அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் எழுதியவர்கள் உண்டு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம், அபிராமி துணை, முருகன் துணை. இப்ப அபிராமியும் முருகனையும் இந்த 1, 2, 3 பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் நிறுத்துறதுல இந்த துணையை எங்க நிறுத்துறது? துணையாக அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைக்கிறோம்? துணை இஸ் ஆல்வேஸ் சப்சிடியரி, இல்லையா? துணை இஸ் கன்சிடர்ட் டு பி சப்சிடியரி. இந்த மொழிபெயர்ப்பினுடைய விபரீதம், வாழ்க்கை துணை நலம் என்று அவர் சொன்னதை ஆண் உயர்வு, ஆணுக்கு பக்கத்தில் பெண் துணையாக இருக்கிறாள் என்று விளக்கம் தந்துவிட்டோம். இது மொழியாக்கத்தினுடைய விபரீதம். வள்ளுவம் தமிழில் தானே இருக்கிறது, எங்கே மொழியாக்கம் வந்தது என்றால் பல நேரங்களில் மொழியாக்கத்தினுடைய விபரீதத்தில் எங்கேயோ சிந்தித்து எங்கேயோ கொண்டு வருகிறோம். பல சொற்களுக்கு நேரடியான பொருள் என்ன என்பதை காலப்போக்கில் மறந்து போய் வேறு எங்கேயோ சிந்தித்து அந்த சிந்தனையை இங்கே கொண்டு வந்து பொருத்தி பார்க்கிறோம். பொருந்தாமல் போவதற்கு அது ஒரு காரணம். இங்கே இருந்து நான் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். நான்
ஐயா ரவி இளங்கோவனிடத்தில் போய், ஐயா எனக்கு நியூ காலனி பகுதியெல்லாம் மறந்து போய்விட்டது, இப்போது பார்த்தால் புது புது தெருக்களாக இருக்கின்றன, வீட்டுக்கு போவதற்கு வழி தெரியவில்லை, எனக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கள். அவர் என்ன செய்கிறார், அங்க உட்கார்ந்து இருக்கிற வண்டு பசங்கள்ல ஒன்ன கூப்பிட்டு, இந்த குழந்தைக்கு வழி தெரியும், கூட போயிட்டு வாமா. நீங்க அதை என்ன சொல்லுவீங்க, துணையாக போயிட்டு வா இல்லையா, கூட துணையாக போய்விட்டு வா. எனக்கு புரியாமல் கேட்கிறேன், என்னோடு வருகிற 7 வயது சிறுவன் எப்படி போக வேண்டும் என்கிற வழி எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவனுக்கு தெரிகிறது என்றால் அவன் என்னை விட உயர்வா என்னை விட தாழ்வா? என்னை விட உயர்வு, துணை என்பது என்னை விட உயர்வு. எனக்கு தெரியாததை எனக்கு காட்டுவதுதான் துணை. எனக்கு புரியாத ஒன்றை எனக்கு புரிய வைப்பது துணை. அது என்னை விட உயர்வு. அந்த இடத்தில் வயதா, வடிவமா, ஊரா, பேரா, அது முக்கியமில்லை. தன்மையிலே, இயல்பிலே அது என்னை விட உயர்வு. எனக்கு தெரியாத ஒன்றை எனக்கு சொல்லித் தருபவர் துணை. அப்ப வாழ்க்கை துணை நலம்னு அவர் சொன்னது எந்த இடத்தில் பெண்களை வைப்பது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கை துணைன்னு நிறுத்தல. வள்ளுவர் சொற்செட்டில் பாடுபவர், சொற்செட்டில் பாடுபவர். 7 சொற்களில் ஒரு குறட்பாவை தர வேண்டிய நிலையில் இருப்பவர். அப்படி யாராவது அவருக்கு கட்டுப்பாடு போட்டு இருந்தார்களானா அவரே தனக்கு போட்டுக்கொண்ட கட்டுப்பாடு. எப்போ ஒரு 10 குறட்பாக்களை 10 குறட்பாக்கள் வடிவத்திலே தொடங்கி விட்டாரோ மீதம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அதே வடிவத்தில் பாட வேண்டிய ஒரு கட்டுப்பாட்டை தனக்குத்தானே அவர் விதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப 7 சொற்களில் சொற்செட்டில் பாடக்கூடிய ஒருவர் அத்தியாயத்திற்கு தலைப்புகள் தரும்போது நீளமாக கொடுத்திருக்க மாட்டார். ஐயா பரவாயில்ல, விட்டுடுங்க, கவலைப்படாது. தேவையற்று அந்த அதிகாரத்திற்கு கூடுதல் சொற்களை போட்டிருக்க மாட்டார். வாழ்க்கை துணைன்னு நிறுத்தி இருந்தாலே அவர் சொல்ல வேண்டிய கருத்து வந்திருக்கும். ஆனால் வாழ்க்கை துணை நலம் என்று கூடுதலாக ஒரு சொல்லை அங்கே சேர்க்கிறார் என்றால், இந்த துணை உனக்கு நலத்தை கொடுக்கும், இந்த துணை உனக்கு உயர்வை கொடுக்கும் என்று சொல்லுவதற்காக அவர் போட்ட சொல். சில இடங்களில் பெண்களால் துன்பம் வரும் என்று அவர் சொல்வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பில்லாத, இயல்பே இல்லாமல் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும் என்றால், அந்த நேரத்தில் அந்த பெண் மோகத்தில் ஏதாவது கேட்டாய் என்றால் அது உனக்கு தடுமாற்றத்தை தரும். இதை இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சில ஆய்வாளர்கள் இது பொருளுக்காக ஆசைப்படக்கூடிய பெண்களை பற்றி அவர் சொல்லி இருப்பது என்று கூட இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஆனால் மனைவியை, the submission to the wife என்கிற விஷயத்தில் மனைவியிடத்தில் அஞ்சுபவன் என்று தெளிவாக சொல்லுகிறார். எனவே பொருள் பரத்தையை பற்றியோ அல்லது பொருளுக்காக இருக்கிற பெண்களை பற்றியோ அவர் சொல்லவில்லை என்று தெளிவாக புரிகிறது. ஒரு ஆண்மகனுக்கு சரியான வழியை அந்த பெண் காட்டுவாள் என்பதில் வள்ளுவருக்கு நீண்ட நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் பெண்ணை நம்பினால், தன்னுடைய வாழ்க்கையோடு துணை வருகிற அந்த பெண்ணை நம்பினால் அந்த ஆணுடைய வாழ்க்கை சரியாக அமையும் என்பதையும் அவர் பல இடங்களிலே தெரிவிக்கிறார். சமீபத்தில் ஒரு
ஆய்வு கட்டுரையை படித்தேன். அந்த ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பு இதுதான். ஏறத்தாழ இன்றைக்கு இவர்கள் கொடுத்த தலைப்பு கூட அந்த ஆய்வு கட்டுரையிலே இருந்து எடுக்கப்பட்டதோ என்கிற ஒரு ஐயம் கூட எனக்கு ஏற்பட்டது. விமென் ஃப்ரம் திருவள்ளுவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் அந்த ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பு, விமென் ஃப்ரம் திருவள்ளுவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஆய்வு கட்டுரையில் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட குறளை எடுத்துக்கொண்டு அந்த குறளில் வருகிற ஒரு தகவலை, ஒரு செய்தியை பிடித்துக் கொண்டு வள்ளுவர் இப்படி சொல்லி இருக்க வேண்டும். அந்த குறள் இதுதான். நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்ன துடைத்து. நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கு அணங்கு. இது எப்படி பொருள் விரிகிறது என்றால், அவள் பார்க்கிற பார்வை மாத்திரமல்ல, அந்த பார்வையோடு சேர்த்து தன்னுடைய படைக்கலன்களையும் வைத்து அவள் தாக்குகிறாள். அவளுடைய வேல் போன்ற கண்கள், கூர்மையான கண்கள் என்றெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த அணங்கானவள் தானை வைத்திருக்கிறாள். அவள் ஒரு பெட்டாலியன், ஒரு ஆர்மியே வைத்திருக்கிறாள். அந்த ஆர்மியையும் வைத்துக் கொண்டு அவனை தாக்குகிறாள். எப்போது? அவள் அவனை நிமிர்ந்து பார்க்கும் போது அப்படி தாக்குகிறாள். இதை வைத்துக்கொண்டு ஒரு பெண் ஆணை பார்த்தால் அப்படி பார்க்கும் போது அந்த பார்வையிலேயே தாக்கி விடுகிறாள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்று அந்த கட்டுரை தொடர்கிறது. இதற்கு பொருள் அப்படி அல்ல. இது காமத்துப்பாலில் வரக்கூடிய ஒரு குறள். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது இந்த பெண்ணுடைய விழிகள் அந்த ஆண் எதிரில் நிற்பதை காணும் போது துளைக்கின்றன என்பது போன்ற ஓர் பொருளில்தான் அவர் பாடுகிறார். ஆனால் இந்த குறள் பாவில் நான் பார்க்கிற பார்வை இதுதான். அவள் தன்னுடைய பார்வையினால் அந்த ஆணை அப்படியே கீழே வீழ்த்தி விட்டாள் என்பது அல்ல அந்த பார்வை. அவர் சொல்லும் போது ஒரு பெண் பார்க்கிறாள், காமத்துப்பால் பாடுகிறார். இன்பத்துப்பால் பாடும்போது தலைவனும் தலைவியும் பார்க்கும் போது அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அன்பின் நெருக்கத்தை பற்றித்தான் அவர் பாட வேண்டும், எனவே பாடுகிறார். ஆனால் இந்த குறட்பாவையே கொஞ்சம் நுணுகி பார்த்தால், நேருக்கு நேர் சரிசமமாக கண்களை பார்க்கக்கூடிய ஒரு துணிச்சலை திருவள்ளுவர் காலத்து பெண் கொண்டிருந்தாள் என்று புரிந்து கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது. திருவள்ளுவர் காலத்து பெண் நேருக்கு நேர் கண்ணை பார்த்து பேசுவது என்பார்களே, கண்ணை பார்த்து பேசுவது என்பதற்கு ஏராளமான பொருள்கள் உண்டு. ஒருவருடைய கண்ணை பார்த்து ஒருவர் பேச வேண்டும் என்றால் உள்ளத்தில் உண்மை இல்லாமல் கண்களை பார்க்கிற துணிச்சல் வராது. நேரடியாக கண்ணை பார்க்க வேண்டும் என்றால் உள்ளத்தில் உண்மை இருந்தால் மட்டும்தான் வரும். அப்படிப்பட்ட உண்மையும் நேர்மையும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது, அந்த ஆணுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர் காட்டுகிறார். அந்த நோக்கு எதிர் அவர்கள் இருவரும் பார்க்கும் போது அதன் பின்னர் இந்த கண் துளைக்கிறது, அந்த கண் துளைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பலனும் இல என்று கூட அது போய்விடும். ஆனால் ஆணும் பெண்ணும் எதிரெதிர் சந்திக்கும் போது ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்க்கக்கூடிய துணிச்சலோடு ஒருவர் உள்ளத்தை இன்னொருவர் எடை போடக்கூடிய ஒரு பார்வையை தமிழ் சமுதாயம் கொண்டிருந்தது, தமிழ் மரபு கொண்டிருந்தது. இதை வள்ளுவர் காலத்தில் பார்க்கிறோம், வரலாற்றில் பார்க்கிறோம் என்பதே கூட தமிழ் மரபினுடைய பெருமிதம் என்று சொல்லிவிடலாம். திருவள்ளுவர் காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறாக இருக்கும்.
பெண்களை பற்றி ஏராளமான விஷயங்களை சொல்கிறார். மென்மையானவர்கள், ஆனால் அதே நேரத்தில் தெளிவாக நிற்கக்கூடியவர்கள். பல இடங்களில் பெண்களை பல வகையான பூக்களோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். ஆனால் அந்த பூக்கள் கூட வாடிவிடும், பூக்கள் கூட அந்த மென்மை குன்றி போகும், இந்த பெண்ணுடைய மென்மை குன்றாது என்பது போல பல குறட்பாக்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் மென்மையானவர்கள் என்று காட்டினாலும் அந்த பெண்கள் உள்ளத்து உணர்விலே வலிமையாக நின்றார்கள் என்பதை காட்டவும் அவர் தவறவில்லை. தமிழ் இலக்கியம் அல்லது இந்திய நாட்டு இலக்கியம் என்றால் பெண்களை சில இடங்களில் விவரித்து கூற வேண்டிய ஒரு கட்டாயமும் அவர்களுடைய அழகை பாட வேண்டிய கட்டாயமும் கவிஞர்களுக்கு ஏற்படும். அது என்ன கட்டாயம் என்று கேட்கலாம். ஓர் இலக்கியத்தை படைக்கும் போது அந்த இலக்கியத்திற்கு சில வரைமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்பது தொல்காப்பியம் தந்திருக்கக்கூடிய இலக்கணம். இன்றைக்கு மேற்கத்திய பார்வையில் அதை பார்க்கும்போது நமக்கு வினோதமாக இருக்கலாம். ஆனால் தொல்காப்பியம் தந்திருக்கக்கூடிய இலக்கணமும், ஒரு காப்பியம் இப்படித்தான் உயர்வான ஒருவரை காட்ட வேண்டும் என்கிற இலக்கணமும் இந்த மண்ணுடைய மரபு. அதற்கு ஒரு காரணம் உண்டு. சற்றே திருவள்ளுவரை அங்கே நிறுத்திவிட்டு இலக்கியத்தை அணுக வேண்டிய பார்வை என்பதனால் இதையும் பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் என்று ஒருவரை பார்த்தோம் இல்லையா? இந்த அரிஸ்டாட்டில் இயற்றியிருக்கிற கவிதை இயல் என்கிற நூல்தான் மேற்கத்திய காப்பியங்களுக்கு அளவுகோல். போயட்டிக்ஸ் என்று அதற்கு பெயர். அரிஸ்டாட்டிலுடைய போயட்டிக்ஸ் படி இல்லை என்றால் ஒரு காப்பியத்தை காப்பியம் என்று மேற்கத்திய விமர்சகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திறனாய்வாளர்கள் அதன் பக்கத்திலேயே போக மாட்டார்கள். இந்த அரிஸ்டாட்டிலியன் போயட்டிக்ஸ் என்ன சொல்கிறது? சிலப்பதிகாரத்தை, பெருங்காப்பியங்களில் ஒன்றாக இருக்கிற சிலப்பதிகாரத்தை அந்த பார்வையில் பார்க்கலாம். சிலப்பதிகார கதை எங்கே தொடங்குகிறது? நமக்கு தெரிந்த காலம் காலமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிற சிலப்பதிகார கதை எங்கே தொடங்குகிறது? புகார் நகரத்தில் தொடங்குகிறது. கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் என்பதில் தொடங்குகிறது. அதன் பின்னர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்று தொடர்கிறது. பின்னர் அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு மதுரைக்கு செல்கிறார்கள். புகார் காண்டத்தை தொடர்ந்து மதுரை காண்டம் வருகிறது. மதுரையில் நடந்த நிகழ்வுகள் வரிசை கிரமமாக இருக்கின்றன. அதன் பின்னர் கண்ணகி சேர நாட்டுக்கு போக நேர்ந்ததையும், சேர மன்னன் அவளுக்கு கோயில் கட்டியதையும் தொடர்ந்து அந்த காப்பியம் விரிக்கிறது இல்லையா? முதலில் என்ன நடந்தது, அதற்கடுத்து என்ன நடந்தது, அதற்கடுத்து என்ன நடந்தது, அதற்கடுத்து என்ன நடந்தது, அதற்கடுத்து என்ன நடந்தது, இதுதானே ஆர்டர், இதுதானே அந்த வரிசை கிரமம், அதுதானே நிரல். அரிஸ்டாட்டில் போயட்டிக்ஸ் எழுதி இருக்கிறாரே, அந்த போயட்டிக்ஸ் இதை ஒத்துக்கொள்ளாது. இப்படி வரிசை கிரமமாக நிரல் தெரியும்படியாக ஒரு காப்பியம் படைக்கப்படுகிறது என்றால் அது காப்பியம் இல்லை. காப்பியம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த இடத்தில் பரபரப்பும் கிளைமேக்ஸும் இருக்கிறதோ அந்த இடத்தில் தொடங்க வேண்டும். அப்போதுதான் வாசகர்களை பிடித்து வைத்துக் கொள்ள முடியும். அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எங்க ஆரம்பிச்சிருக்கணும்? தேராமன்னால ஆரம்பிச்சிருக்கணும். தேராமன்னால ஆரம்பிச்சு மத்ததெல்லாம் பிளாஷ்பேக் யுத்தியில இப்படி எல்லாம் நடந்ததுன்னு காமிக்கணும். இத்தனை ஆண்டுகளாக சிலப்பதிகாரத்தை பயில்கிறோம்.
இளங்கோவடிகள் கொடுத்திருக்கிற அந்த காப்பியத்தில் எந்த குறையும் நமக்கு கண்ணில் படவில்லை. எத்தனையோ பேர் பயில்கிறோம், எத்தனையோ வகைகளில் பயில்கிறோம். இன்னமும் 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 புதியதாக ஏதாவது ஒன்று நமக்கு அந்த காப்பியத்தில் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சிலப்பதிகாரம் has not lost its relevance. சிலப்பதிகாரம் has not lost its glory. குரோனலாஜிக்கலாக பாடப்பட்டிருந்தாலும் அதனுடைய பெருமிதம் எந்த விதத்திலேயும் குறையவில்லை. இதுதான் இந்திய நாட்டினுடைய, குறிப்பாக தமிழ் மரபினுடைய அணுகுமுறை. ஒன்றை சொல்லும் போது அங்கே என்ன இருக்கிறது, அதிலே என்ன சிக்கல், அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது, ஒரு பரபரப்பை உருவாக்கி அந்த பரபரப்பிலே அப்படியே வாசகர்களை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தப்பித்து போய்விடுவார்கள், பக்கத்து தியேட்டரில் நடக்கிற சினிமாவுக்கு போய்விடுவார்கள் என்று சொல்ல வேண்டிய நிலையில் தமிழ் மரபு இல்லை. இதை எதற்காக சொல்கிறேன்? இலக்கியங்களை அணுகும் போது அந்த அணுகுமுறையில் அணுகினால் சில விஷயங்கள் நமக்கு தவறாக தெரியும். வள்ளுவர் காட்டுகிற பெண்களையும் மேற்கத்திய பாணியில் அணுகுவோம் என்றால் அந்த பெண்கள் ஏதோ பழம் பஞ்சாங்கங்களாக சில சமயங்களில் நமக்கு தென்பட்டு விடுவார்கள். ஆனால் அவர்கள் பழம் பஞ்சாங்கங்கள் இல்லை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள் என்று சொன்னாரே, அது ஏதோ ஒரு அதிசயம் போலவோ இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த இடத்தில் எங்கே தடம் பிசகி விடுவோம் என்றால், தெய்வத்தை வழிபடுவதை பற்றி வள்ளுவர் பேசுகிறார். தெய்வ வழிபாட்டை பற்றிய குறள் இல்லை, அது தெய்வ வழிபாட்டை பற்றிய குறள் இல்லை. சொல்ல போனால் தெய்வத்தை ஒதுக்கி வைத்து விட்டு போகக்கூடிய ஒரு பெண். அவள் கடவுளை நம்புகிறாளா நம்பவில்லையா என்று நமக்கு தெரியாது. அவள் தெய்வத்தை தொழ வேண்டிய அவசியமில்லை என்றுதான் அவர் சொல்கிறார். அவள் கடவுளை கூட தொழ வேண்டிய அவசியமில்லை. காரணம், தன்னுடைய கணவனை மதித்து அவனும் அவளும் ஒத்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்கிற போது அவள் சொல்லுவது நடக்கும். சிலப்பதிகாரத்தையே இதற்கு எடுத்துக்காட்டாக கூட பார்க்கலாம். கோவலன் விட்டு போய்விட்டான், கோவலன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வரலாம் வா என்று தோழி அழைத்த போது கண்ணகி என்ன சொன்னாள்? இந்த தெய்வத்தை திரும்ப வரவழைப்பதற்காக நான் இன்னொரு தெய்வத்தை போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதானே சொன்னாள். ஆனால் இந்த இடத்திலே கணவனை தொழுகிறாள் என்பதற்கே கூட என்ன பொருள்? ஏதோ குருட்டாம்போக்கில் கணவனை தொழுகிறாள் என்ற அர்த்தம் அல்ல. தொழத்தக்க இடத்திலே அந்த கணவன் இருக்கிறான். அவர்கள் இரண்டு பேரும் மனம் ஒத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி மனம் ஒத்தவர்களாக இருக்கும் போது அவள் இயற்கையை எப்படி வழி நடத்தினாலும் அந்த இயற்கை அவளுக்கு இணக்கமாக இருக்கும். முதலிலேயே ஒன்றை குறிப்பிட்டேன். வள்ளுவர் எந்த இடத்திலேயும் நேராக இருக்கிற ஒரு விதியை உடைக்க வேண்டும் என்றோ மாற்ற வேண்டும் என்றோ சொல்லவே இல்லை. எனவே அவர் காட்டுகிற பெண்களும் எப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறார்கள்? இது விதி, இந்த விதியில் சரியாக அவள் பயணிக்கிறாள், அப்போது அவள் சொல்வது நடக்கும். ஒருவேளை இந்த விதியில் அவனும் அவளும் இருவரில் யாராவது ஒருவரோ அல்லது இருவருமோ சரியாக பயணிக்கவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை சிதைந்து போகும். பெண் உரிமை, பெண் சுதந்திரம் என்றெல்லாம் அவர் தனியாக காட்டாமல் இருக்கலாம். ஆனால் சமூகத்தில் அவள்
எல்லோரோடும் இயைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் வலியுறுத்துகிறார். பெண் சுதந்திரம் போல அவர் பாடியிருக்கக்கூடிய ஒரு குறட்பா, தற்காத்து தற்கொண்டான் பேணி என்பதை இன்றைய பார்வையில் நாம் பார்க்கும்போது தன்னை காத்துக்கொண்டு, ஒருவேளை அவன் கையாலாகாதவனாக இருந்தால் அவனையும் காத்துக்கொண்டு என்று அதற்கு ஒரு விளக்கம் தந்து விடுவோம். இரண்டு பேரில் ஒருவர் கையாலாகாதவர்கள் என்கிற ஒரு இல்லறத்தை அவர் காட்டவில்லை. அதனாலேதான் அன்பும் அறனும் உடைத்தாயின் என்று இரண்டையும் சேர்த்தார். அங்கே அன்பும் இருக்க வேண்டும், அறமும் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பேரும் அவரவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தவர்களாக, இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உதவியாக, சமூகத்தில் இரண்டு பேரும் சேர்ந்துதான் இருந்தாக வேண்டும். ஒருத்தரை தூக்கி போட்டுவிட்டு இன்னொருவர் வாழுகிற சமுதாயம் இருக்க முடியாது. நான் மருத்துவத்துறையை சேர்ந்தவள் என்பதனால் சொல்கிறேன். சில நேரங்களில் சில இயல்புகள் பெண்களுக்கே உரித்தானவை, சில இயல்புகள் ஆண்களுக்கே உரித்தானவை. இவற்றை ஏற்றுக்கொள்ளுவதில் எந்த விதத்திலேயும் தடங்கல் இருக்கக்கூடாது. சில இயல்புகள் பெண்களுக்கு உரித்தானவை, சில இயல்புகள் ஆண்களுக்கு உரித்தானவை. இந்த இயல்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதற்கு பெயர் ஆக்கிரமிப்பு, சுதந்திரம், இப்படியெல்லாம் கொடுத்துவிட முடியாது. ஒன்றும் வேண்டாம். ஒரு மேஜை, ஐயா இந்த மேஜைக்கு மேலே இருக்கிற மேஜை விரிப்பை யார் போட்டார்கள்? இந்த மேஜைக்கு மேலே இருக்கிற மேஜை விரிப்பை யார் போட்டார்கள்? நீங்கள் தான் போட்டீர்கள். பரவாயில்லை, சற்றே கூடுதல் இயல்போடு போட்டிருக்கிறீர்கள், பாராட்டுக்கள். நீங்க சாதாரணமா வீடுகள்ல பாருங்கள், தெரியல, நான் இன்னும் அந்த பக்கம் பார்க்கல, பார்த்தா அப்படி சொல்ல, இது ஆண் போட்டது என்பதற்கு அடையாளம். இதையே ஒரு பெண் போட்டிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் நினைத்து பாருங்க. இத போட்டுட்டு அங்க போய் நின்னு இந்த பக்கம் குறைச்சலா இருக்கு, அந்த பக்கம் நீட்டமா இருக்குன்னு அதை இப்படி இப்படி சரி பண்ணி இருப்பார்களா இல்லையா? பண்ணி இருப்போமா இல்லையான்னு கேக்குறேன், இல்லையா? இதே இது ஆண்கள் என்ன பண்ணுவார்கள்? மேஜைக்கு ஒரு விரிப்பு வேணும், அவ்வளவுதானே. இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்கள், இது இயல்பு, இது இயல்பு. நீங்கள் பல நேரங்களில் பாருங்கள், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மேல் நாடு, அந்த நாடு, இந்த நாடு, இவ்வளவு படிப்பு, எது சொன்னாலும் சில துல்லியங்கள் பெண்களுக்கு இயல்பு. அதே சமயங்களில் சிலவற்றை எடை போடுகிற தன்மை ஆண்களுக்கு இயல்பு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நண்பர் என்பதை விட பெண் நண்பர், நண்பின்னு சொன்னா சரியா வராது இல்லையா? நண்பர்னு சொல்லிட்டா ஆணா பெண்ணான்னு தெரியாது. அவர் ஒரு முறை சொன்னார், இந்த மாதிரியான தகவல்களை நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், உண்மை, இந்த டேபிள் கிளாத் போடும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் பர்ஃபெக்டா பார்த்து போடுவோம். கார் எடுத்துட்டு போகும்போது இந்த இடத்துல கார் போகுமா போகாதா, போகுமா போகாதா, போகுமா போகாதான்னு தடுமாறிக்கிட்டே இருப்போம். இதே இது ஜென்ஸா இருந்தா கரெக்டா இவாலுவேட் பண்ணி ஒரே ஸ்ட்ரோக்ல போய் விடுவார்கள். இட் வாஸ் an eye opener. சில விஷயங்களில் பெண்கள் பிளஸ் பாயிண்ட், சில விஷயங்கள், அதுக்காக பெண்கள் கார் ஓட்டலன்னு நான் சொல்ல வரல. சில நேரங்கள்ல எப்படி இப்போ மேஜை விரிப்பு ஆண்கள் போடக்கூடாதுன்னு இல்லை. இதுல என்ன நாம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, சில இயல்புகள் ஆண்களுக்கு தன்னாலேயே வரும், சில தன்மைகள் பெண்களுக்கு இயல்பாகவே வரும். இதற்கு காரணம் இங்க இருக்கிற ஒரு உறுப்பு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்,
இந்த கனெக்ஷன்ஸ் நாம மாத்த முடியாது. மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணினா அது எந்த விபரீதத்துல போய் நிக்கும்னு யாருக்கும் தெரியாது. எனவே இந்த வேறுபாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுதந்திரம் சொல்லப்படவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல தற்கொண்டான் பேணினா எப்போதாவது குறை ஏற்படும் போது அவனுடைய குறைகளையும் சேர்த்து நிறைவு செய்து, ஒருவேளை குறைவு இல்லை என்றாலும் அவனுக்கு பெருமிதத்தை கொடுத்து, இட் கேன் பி போத். ஒரு மைனஸ் இருந்தா அந்த மைனஸ நியூட்ரல் பண்ணி கொண்டு வரலாம், மைனஸே இல்லைன்னா அதை பிளஸ்ஸாவும் மாத்தலாம். மொத்தத்தில் என்ன புரிகிறது? காலத்தின் அவகாசம் நிறைவு செய்ய தலைப்படுகிறேன். மொத்தத்தில் என்ன புரிகிறது? ஒரு பெண் அவளுடைய சிந்தனையை எந்த விதத்திலேயும் தடங்கல் செய்யாமல் சிந்திக்கும் போது, அவளுக்கு என்னென்ன இயல்புகள் உண்டோ அந்த இயல்புகளை எல்லாம் அவள் செயல்பட்டு காட்டும் போது அவளோடு இருக்கிற அவள் குடும்பத்தின் வாழ்க்கை செம்மை உறும். அவள் மாத்திரம் இல்லாமல் அவளை சுற்றி இருக்கிற அவளுடைய குடும்பத்தின் வாழ்க்கையும் செம்மை அடையும் என்பதைத்தான் சில இடங்களில் தவறாக நடக்கும் போது அந்த பெண் பேச்சை கேட்காதே என்றும், பரவலான இடங்களில் அந்த பெண் சரியாக இருக்கும் போது அவளுடைய பேச்சை கேட்டு நட என்றும் வள்ளுவ பெருந்தகை காட்ட முற்படுகிறார். அனாவசியமாக ஒரு பெண் தவறாக சொல்லுவாள் என்றால், அல்லது அந்த ஆண் தவறாக இருந்து பெண்ணிடத்தில் அச்சப்படுவான் என்றால் அந்த மாதிரியான உறவு சரியாக இருக்காது. அப்ப இந்த குறட்பாக்களை பார்க்கும் போது ஒரு பொதுவான பார்வையில், மொத்தமான பார்வையில் பார்க்க வேண்டுமே தவிர தனித்தனியாக இவற்றை எடுத்துக்கொண்டு ஒரு அதிகாரம் முழுக்க மனைவிக்கு பயப்படுவதை பற்றி எழுதியிருக்கிறார் வள்ளுவர், இப்படி எழுதியிருக்கிறாரே, வாசுகி அவரை ஒருவேளை அதிகமாகவே அச்சப்படுத்தி விட்டாளோ என்றெல்லாம் நாம் ஆய்வு கட்டுரைகளை எழுதிவிட முடியாது. எந்த சூழலில் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் வள்ளுவம். எந்த சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த சூழலுக்கு ஏற்ப எப்படி தன்னை நடத்தி கொள்ள வேண்டும்ங்கிறது வள்ளுவம். அதனாலதான் இந்த சூழல் இருந்தால் இப்படி நடந்து கொள், இந்த சூழல் இருந்தால் இப்படி நடந்து கொள். இதை ஆண் பெண் உறவில் மாத்திரமில்லை, எல்லா இடத்திலேயும் வள்ளுவ பேராசான் காட்டுகிறார் என்பதை நினைவுபடுத்தி 5 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வுக்கு காலதாமதமாக வந்ததற்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன். அவர்கள் தெரிவித்ததை போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை வடபழனி சாஸ்திரா பல்கலைக்கழக வளாகத்தில் 4000 திவ்ய பிரபந்த வகுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. இன்றைக்கு அந்த 6 மணிக்கு முடிக்க வேண்டிய, நிறைவு செய்ய வேண்டிய வகுப்பு 5:10 முடிந்த போது அவர்களுக்கெல்லாம் வியப்பு, ஏன் 5:10 முடிந்து விட்டது என்று. சில வினாக்கள் எழுப்புவதற்கு வந்தார்கள். வினாக்கள் எல்லாம் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுகின்றன என்று அறிவித்துவிட்டு இங்கே வருவதற்கு 6:15 ஆகிவிட்டது. தயவு செய்து பொறுத்தருளுங்கள். திருக்குறள் பேரவை மேலும் மேலும் வளர்ந்து மாணாக்கர்களுக்கு திருக்குறளை கொண்டு செல்வது என்பதோடு நின்று விடாமல், இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய சிலர் திருக்குறளை அனுபவிக்கிறார்கள் என்பதோடு நின்று விடாமல், திருக்குறளை வருங்கால சந்ததிகள் முழுமையாக உணர்ந்து கொள்வது தமிழ் சமுதாயத்தின் வாழ்வுக்கு வழிகோலும் என்கிற வகையில் மேலும் மேலும் உன்னதமான செயல்பாடுகளை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.